பொட்டு வைப்பதற்கான காரணங்கள் என்ன? பொட்டு வைப்பதால் நம் உடலில் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். திருநீறு, குங்குமம் இவற்றை நெற்றியில் இடுவதற்கான காரணம், திருநீறு ஆணின் விந்தையும், குங்குமம் பெண்ணின் சுரோனிதத்தையும் குறிக்கும். ஒரு மனிதன் உடலில் ஆண் தன்மையும், பெண் தன்மையும் இருக்கும். இதனை சுட்டிக் காட்டுவதற்காகவே நெற்றியில் திருநீறு, குங்குமம் வைக்கிறார்கள். அதேபோல் நாமம், பட்டை போடுவதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. இதிலும் ஆண் தன்மை, பெண் தன்மை காட்டுவதாக இருந்தாலும், நாமத்தின் 3 கோடுகள் நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. முதல் கோடானது நமது எண்ணத்தை குறிக்கும். 2வது கோடானது நமது சொல்லை குறிக்கும். 3வது கோடானது நமது செயலை குறிக்கும். இதன் மூலம் நமக்கு சொல்ல வருவது, நமது மனதை தூய்மையாக்கி, நமது சொல்லை இனிமையாக்கி, நமது செயலை நேர்மையாக செய்தால், நம் இறைவனை தேடி அலைய வேண்டாம். இறைவனே நமது இதயத்தில் வந்து குடியிருப்பார். சிவனை வழிபடுபவர் பட்டை போடுவது வழக்கம். இதற்கு ஒரு காரணம் உண்டு. முதல் கோடானது ஆணவத்தையும், 2வது கோடானது கன்மத்தையும், 3வது கோடானது மாயையையும் குறிக்கும். இவர்கள் நமது உடலில் இருக்கும் ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்களை அழித்து, தனக்குள் இருக்கும் மெய்ப்பொருளை உணர்ந்து இறைவனை காண்பார்கள். நெற்றியில் சந்தனம் வைப்பதற்கான ஒரு அறிவியல் காரணம் உண்டு. இதனால் நம் உடலில் பல்வேறு நன்மைகள் நடக்கின்றன. நாம் பொட்டு வைக்கும் இடமானது வாழ்க்கையின் மெய்ப்பொருளை நமக்கு கற்றுக் கொடுக்கும் 6வது சக்கரமாக கருதப்படும் ஆங்சா சக்கரம். இந்த சக்கரத்தின் கீழ்தான் மூளை செயல்படுகிறது. உடலில் பித்தம் அதிகமானால் நெற்றியில் சந்தனம் வைப்பதன் மூலம் உடல் முழுவதும் குளிர்ச்சி அடைகிறது. நெற்றியில் சந்தனம் வைப்பதால் உடலானது குளிர்ச்சி நிலையில் இருக்கும். அப்படி குளிர்ச்சி நிலையில் இருக்கும்போது நோய் எதுவும் வராமல் தடுக்கும். ஆங்சா சக்கரம் பொட்டு வைப்பதன் மூலம் தூண்டப்படும். அப்படி தூண்டப்படும் போது இந்த பிறப்பின் ரகசியத்தையும், இவ்வுலகின் படைப்பின் ரகசியத்தையும், இவ்வுலகின் சித்தம் என்று சொல்லக்கூடிய அறிவில் தெளிந்தவராகவும் இருப்பார்கள். அமைதியே ஞானத்தின் எல்லை என்பதை உணர முடியும். பெண்கள் நெற்றியில் குங்குமம் வைப்பதால் பெண்களுக்கு சுழுமுனை சக்கரத்தின் வழியே உடல் உஷ்ணத்தை தணிக்கிறது. மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறது. குங்குமம் வைப்பதால் உடலில் உள்ள சக்கரம் சீராக இயங்குகிறது. அது மட்டுமல்ல, வகுட்டில் குங்குமம் வைத்துக் கொள்வதால் பெண்களின் கர்ப்பப்பை சம்பந்தமான இயக்கங்கள் சரியாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம் முகம் அழகாக தெரிய வேண்டும் என்பதற்காக பொட்டை தனக்கு பிடித்தது போல் வைத்துக் கொள்கின்றனர். பொட்டு வைப்பதை சரியாக வைத்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமாகவும், உங்கள் உயிர் என்று சொல்லக்கூடிய ஆன்மா மெய்ப்பொருளை உணர்ந்து வீடு பேறு என்று சொல்லக்கூடிய பிறவா நிலையை அடையும். நன்றி, வணக்கம்.